ஆவடி பகுதியைச் சேர்ந்த கஸ்பர் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கடந்த 2015ஆம் ஆண்டு GR ரியல் எஸ்டேட் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்த ஜி. ராமச்சந்திரனிடம் 7,37,000 ரூபாய் கொடுத்து பட்டாபிராம் நியூ சோராஞ்சேரி கார்டன் பகுதியில் ஒரு வீட்டு மனையை பதிவு செய்ததாகவும், பத்திரப்பதிவுக்காக மேலும் 1,25,000 ரூபாய் கேட்டு பெற்றதாகவும் குறிப்பிட்டு உள்ளார். ஆனால் பல மாதங்களாகியும் பத்திரப்பதிவு செய்து தராததால் கஸ்பர் உட்பட அங்கு மனை வாங்க பணம் கொடுத்திருந்த அனைவரும் ராமச்சந்திரனிடம் முறையிட்ட போது அவர் அரசு அனுமதி பெற வேண்டும் என கூறி காத்திருக்குமாறு கூறியதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராமச்சந்திரன் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்ததாகவும், அதன் பிறகு ராமச்சந்திரனின் மகன்களான சாமிக்குமாருக்கும் சிவக்குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு பிரிந்ததாகவும், திடீரென சாமிக்குமார் தலைமறைவானதாகவும், அவரை கண்டுபிடித்து சோராஞ்சேரி மனை குறித்து கேட்டபோது தந்தையின் அனைத்து சொத்துகளும் சிவக்குமாரிடம் உள்ளதாகவும், அவர் பத்திரப்பதிவு செய்து தரமறுப்பதாக சாமிநாதன் கூறியதாக கஸ்பர் புகாரில் குறிப்பிட்டு உள்ளார். இது குறித்து சிவக்குமாரிடம் முறையிட்ட போது அவர் பத்திரப்பதிவு செய்து தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாகவும், 850 பேர் பட்டாபிராம் நியூ சோராஞ்சேரி கார்டன் பகுதியில் மனை வாங்கி பத்திரப்பதிவுக்காக காத்திருப்பதாகவும், அதன் மதிப்பு 10 கோடிக்கு மேல் இருக்கும் எனவும், இந்த மோசடி குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சிவக்குமாரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில், அவர் தனது தந்தை ராமச்சந்திரனின் சொத்துக்களை தனது சகோதரர் சாமிக்குமாருக்கு பிரித்து கொடுக்காமல் ஒட்டுமொத்தமாக அபகரிக்க முயன்றதும், கஸ்பர் உட்பட 850 பேருக்கு மனையினை வழங்க மறுத்து வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை பூவிருந்தவள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.